இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கும் பொழுது மக்களை தேடி மருத்துவத்திலே தொழிற்சாலைகளை தேடி மருத்துவம் என்பதை சேர்த்திருப்பது வரவேற்கக்கூடியது. அதில் 8 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவித்திருப்பதை நெஞ்சார நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் இனி வரப்போகின்ற காலங்களிலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. தாலுகாவுக்கு ஒரு சித்த மருத்துவமனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதற்கான முயற்சிகளை பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல பிஎஸ்சி நர்சிங் என்பது அரசின் தரப்பிலிருந்து 8 கல்லூரிகள் தான் இருக்கிறது. ஆனால் தனியாரிலே நிறைய கல்லூரிகள் இருக்கிறது. ஏழை மாணவிகள் தான் நர்சிங் படிக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே பணம் கட்டி படிக்க முடியவில்லை. அரசின் தரப்பிலிருந்து இன்னும் நிறைய நர்சிங் கல்லூரிகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.